ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள்? ஆமென். ஆமென். அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவர் ஸ்தோத்திரங்களினால் மகிமைப்படுத்துவேன் என்று தாவீது சொல்கிறார். ஆமென். ஆனபடியால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து இதுவரை நடத்தின அந்த தேவாதி தேவனை துதித்து நாங்கள் பாட்டினால் துதித்து நாங்கள் மகிழ போகிறோம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார் என்ற 91வது சங்கீதத்தை நாங்கள் பாடலாக பாடப் போகிறோம். அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. தமது சிறகால் அவர்களை அரவணைக்கிற தகப்பன், அவரது செட்டை நிழலில் எங்களை பாதுகாக்கிறவர். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் என்னை தாக்கினாலும் எங்கள் தாயை பாதுகாக்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. சங்கீதம் 92 சொல்லப்பட்ட சகோதரன் சொன்னது போலவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது, உங்களுடைய அப்பாவின் நிழலில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனை மகிழ்ச்சியோடு நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். எங்களை அவர் சிறகுகளாலே மூடி பாதுகாக்கிறார். எங்களுக்கு எந்த வாதையும் வராமல் எங்களை காத்துக் கொள்கிறார். எங்களை விடுவிக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அவரை கரங்களை உற்சாகமாக தட்டி பாட போகிறோம். Thank you Jesus. Sarva
கட்டளைகளை நீக்குமற்ற சொல்லியிருக்கிறார்கள். கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு சிறங்குகளாலே நிலங்களை மூடி பாதுகாக்கிறவர்கள் உங்கள் பாதம் கண்ணில் இடராத படிக்க ஆண்டவரே. கைகளில் ஏந்தி எங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஏற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ள கையிலே தினங்களை பொறித்து வைத்திருக்கிறவரா நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் விசேஷமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் இன்றைக்கு விசேஷமாக நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். சுபமளிக்கும் ஆராதனை. இன்னைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த இடத்துல கண்ணீரோடு வந்து நின்றிருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன். வைத்தியர்கள் ஒரு வைத்திய சிகிச்சை நேரத்தில் சொன்னார்கள், பரிசோதனை செய்யும் பொழுது எனக்கு மூளையிலே டியூமர் உண்டாகும் என்று சொல்லி ஒரு அறிகுறி தெரிவதாக சொன்னார்கள். ஒரு சாதாரணமான ஒரு டெஸ்டுக்கு தலைவலி என்று சொல்லி போனேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ப்ரொலாக்டின் லெவல் கூடி இருக்கிறது, தலையிலே ஒரு டியூமர் ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே போய் வைத்தியரிடம் செக் பண்ணணும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே உடனடியாக எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. வைத்தியர் சொன்னவுடன் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படியே மனம் சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஊழியர் வந்து, நான் ஒரு வானொலி நிலையத்தில் வேலை செய்தபடியால் அங்கே விளம்பரம் செய்ய வந்த ஒரு போதகர் எனக்கு வந்து கூறினார், நீங்கள் இந்த கவலைப்படாமல் சிஸ்டர், உங்களுக்கு எப்படி ஆண்டவர் சுகம் தருவார், நீங்கள் விசுவாசத்தோடு சுகமளிக்கும் ஆராதனை நடக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். நான் கலங்கி இருந்தவரை நானும் கணவருமாக, எனக்கு 2 வயது குழந்தை. அந்த நேரம் மனதிலே வேதனை தாங்க முடியவில்லை. கடவுளிடம் என்ன கேட்பது என்று கூட தெரியாது எனக்கு. கண்ணீரோடு போய் நின்றேன். அந்த இடத்திலே நின்ற பொழுது ஆண்டவர் அந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே 2 வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். எங்களுக்கு அந்த கண்ணீரை மாத்திரம் தான் கர்த்தர் கண்டார், அதை விட வேற ஒன்றும் நான் செய்யவில்லை. உடனே அடுத்த நாள் ஒரு கேன்சலேஷன் வந்தது. போயிட்டு வைத்தியர்கள் எனக்கு செக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ டெஸ்ட் ரெண்டும் செய்து அடுத்த வியாழக்கிழமையே எனக்கு வைத்தியர் அழைத்திருந்தார். வந்து போய் கேட்ட பொழுது வைத்தியர் கேட்டார், என்ன செய்த நீங்கள் இந்த நாட்கள்ல என்று சொல்லி. நான் சொன்னேன், ஒரு ஆலயத்திலே போயிட்டு ப்ரே பண்ணதை தவிர வேற எந்த இதுவும் செய்யவில்லை என்று. 31.5 இருக்க ப்ரொலாக்டின் லெவலை 5 சதத்துக்கு குறைத்திருந்தார். 24.5க்கு கீழே இருந்தால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உயிரோடு இருந்து ஆண்டவரை ஆராதிக்க எனக்கு கட்டை கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த அவர் யெகோவா எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர். எபிரேய பாஷையிலே நாங்கள் பாடுகிற பாடலில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எபிரேய மூல பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள். எலோஹிம், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர்.
கூப்பிடு போனதெல்லாம் நீ சமீபமாய் நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் துறந்து நின்றபோது, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் துறந்து நின்றபோது, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. உம்மை போல யாருக்கு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை நானே நம்புவேன். என்ன வேதனையோடு நிற்கிறீர்கள்? பாடுங்கள் அவருடைய யாருக்கு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை நானே நம்புவேன். உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எங்கள் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எங்கள் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரும் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய் ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரும் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய் ஆராதிப்பேன். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நீ யெகோவா ராப்பா, நீ சுகம் தருகிற தேவன். நீ யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானம் தருகிறவர். நீ இரக்கமுள்ள தேவன். நீ 38 வருடமாய் குளத்தருகே இருந்தவனே, ஒரு நிமிஷத்திலே எழுப்பி நடக்க செய்தவர். எங்கள் பாவங்களை மன்னித்தவர், எங்கள் நோய்களை குணமாக்கினவர். உற்சாகத்தோடு அவரை நாங்கள் பாடப் போகிறோம். Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. Thank you, Jesus. இரக்கமுள்ள தேவன், அற்புதங்களின் தேவன், ஐஸ்வர்யமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. Amen. Thank you, Jesus. அற்புதம் செய்வார்.
வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களால் உணர்ந்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களால் உணர்ந்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக் கொண்டு நடக்க செய்தார். பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரக்கமுள்ளவர் தேவன், அரவணை வசனமே. என் மேலே உங்கள் மேலே மனதுருக்கமுள்ளவராய், இரக்கமுள்ள தெய்வமாய் அவர் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக நான் நிற்கிறேன் அப்பா. இன்னைக்கு என் மேலே இரக்கம் என்று சொல்லி எல்லாரும் பாடுங்க, பாடுங்க. அல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, அற்புதம் செய்வார். தொலைந்த மகனை கண்டார். மனதுருகி ஓடி சென்றார். ஆமென். தொலைவில் வந்த மன்மகனை கண்டார். மனதுருகி ஓடி சென்றார். மனதை கண்களுடன் கொடுத்தார். கொடுத்த கண்டு அடித்து கொண்டாடினார். ஆமென். அதை கண்டு முத்தங்கள் கொடுத்தார். கொடுத்த கண்டு அடித்து கொண்டாடினார். ஆமென். இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே உனக்கு அற்புதம் செய்வார். சொல்லுங்க அவரை பார்த்து, இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே எனக்கு அற்புதம் செய்வார். வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், எங்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே கொலைக்குள்ளே இருக்கிற தேவன், என்னை அற்புதங்களையும் என்னை அடையாளங்களையும் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறவரா, எங்கள் நடுவில் வாங்குகிறவர். இன்னைக்கு வாக்கில் அற்புதம் செய்யும் யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கை